யாத்திரையாகும் 2:10 பின்பகுதி. அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பார்வோனுடைய குமாரத்தி பெயரிட்டாள். செத்து போக வேண்டியவன், தண்ணீரில் அடிச்சுட்டு போகப்பட வேண்டியவன், எபிரேய ஆண் பிள்ளை கொல்வதற்காக இருந்த தண்ணீர், அதிலிருந்து அவனை நான் பத்திரமாக எடுத்தேன். இவன் மீது ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, சாக வேண்டிய இவனை நான் காப்பாற்றியிருக்கிறது என்றால் கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்று சொல்லி மோசே என்று தீர்க்கதரிசியாக அவள் பெயரிட்டாளாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட என்றைக்கோ நீங்களும் கூட அழிந்து போயிருக்க வேண்டும் அல்லவா? அந்த வியாதி, அந்த விபத்து, அந்த பொல்லாத மனிதர்கள், அந்த மன உளைச்சல்கள் உங்களை என்றைக்கோ அழித்திருக்க வேண்டும் அல்லவா? அழிந்து போக வேண்டிய உங்களை, கல்லறையில் பல வருடங்களாக இருக்க வேண்டிய உங்களை ஆண்டவர் அந்த அழிவிலிருந்து வெளியே பத்திரமாய் கொண்டு வந்தார் அல்லவா? எனவே நிச்சயமாய் உங்களை குறித்து உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டம் ஆண்டவருக்கு உண்டு. உங்களையும் கூட மோசே என்று ஆண்டவர் அழைக்கின்றார். என் மகனை பெரிய அழிவிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்தேன். எதற்காக எடுத்தேன்? நீ சும்மா இருப்பதற்காகவா? ஜாலியாக இருப்பதற்காகவா? இல்லவே இல்லை. நீ எனக்கென்று பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அதை இந்த நாளில் உனக்கு நான் அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மூச்சு விடுவதற்கும் மூச்சு எடுப்பதற்கும் இந்த பூமியில் வாழ்வதற்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. அது என்ன திட்டம் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அவர் உங்களை மோசே என்று அழைப்பார், தெரியப்படுத்துவார், பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.